இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். நுரைச்சோலை மின் நிலையத்திற்கு 3 லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரி அவசர டெண்டர் கோரியது லங்கா நிலக்கரி நிறுவனம். ஈரான் இஸ்ரேல் பதற்றம், வான்பரப்புகளை மூடியது மத்திய கிழக்கு நாடுகள். 50 கோடி ரூபாய் போதைப் பொருள் மீட்பு. முன்னாள் ராணுவ புலனாய்வு அதிகாரி உட்பட 4 கைது. சாலியபுரவில் கொடூர கொலை, தர்க்கத்தின் விளைவாக நபர் ஒருவர் படுகொலை. உயர்தர வகுப்புகளை ஆரம்பிக்க 15 நாட்கள் தடை. விதியை மீறும் கல்வி நிறுவனங்கள் மூடப்படும். பிரதேச சபை எச்சரிக்கை. செய்திகளை வாசிப்பவர் இமானுவேல் செபாஸ்டியன். நுரைச்சோலை நிலக்கரி மின் நிலையத்திற்கு 3 லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரியை அவசரமாக கொள்வனவு செய்ய லங்கா நிலக்கரி நிறுவனம் டெண்டர் கோரியுள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அந்த நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதுடன் 2026 மார்ச் ஏப்ரல் காலப்பகுதிக்காக அவசர நிலக்கரி கொள்வனவுகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தரமற்ற நிலக்கரி நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட விவகாரம் நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் லங்கா நிலக்கரி நிறுவனம் இவ்வாறு அவசர நிலக்கரி கொள்வனவுக்கான அறிவித்தல்களை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான ராணுவ தாக்குதல்களை தொடர்ந்து பிராந்திய பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பல நாடுகள் தங்களது வான்பரப்பை மூடியுள்ளன. அதன்படி ஈரான், ஈராக் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளை தொடர்ந்து ஐக்கிய அரபு ராஜ்யமும் கட்டார் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளும் தங்களது வான்பரப்புகளை மூடியுள்ளன. 50 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் நேற்று கைது செய்யப்பட்ட நால்வரில் முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரி ஒருவரும் உள்ளடங்குவதாக தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கிட்ஸ்ரீ ஜயல தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த போதைப் பொருள் கடத்தல் வெளிநாட்டில் உள்ள கடத்தல்காரர் ஒருவரால் வழிநடத்தப்பட்டுள்ளமை இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். அகுங்கல போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று மாலை பலபிட்டிய பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 1 கிலோகிராமிற்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து அம்பலாங்கொடை பகுதியில் உள்ள வீடொன்றை சோதனையிட்ட போது அங்கிருந்த பெண்ணொருவரிடமிருந்து 6 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 7 கிலோகிராமிற்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருள் என்பவற்றை போலீசார் கைப்பற்றினர். அப்பெண்ணிடம் இருந்து 9 மில்லிமீட்டர் ரகத்தை சேர்ந்த 30 தோட்டாக்களும் 3.8 ரகத்தை சேர்ந்த 30 தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் குறித்த பெண்ணிடமிருந்து அந்த போதைப் பொருட்களை எடுத்துச் செல்ல வந்த மற்றொரு நபரிடமிருந்து தலா 6 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை கைப்பற்றியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சாலியபுரம் தெப்பங்குளம் பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். வீட்டு உரிமையாளருக்கும் வீட்டிற்கு வந்த ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட தர்க்கம் முற்றியதில் வீட்டு உரிமையாளர் வீட்டிற்கு வந்தவர் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த தாக்குதலினால் குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு உயிரிழந்தவர் சாலியபுரம் பிரதேசத்தை சேர்ந்த 41 வயதுடையவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக வீட்டு உரிமையாளர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அனுராதபுரம் போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதி முடித்த மாணவர்கள் குறைந்தது 15 நாட்களின் பின்னரே தமது உயர்தர கற்றல் வகுப்புகளில் இணைய வேண்டும் என மண்முனை தென் எருவில் பற்று பிரதேச சபை அறிவித்துள்ளது. பிரதேச சபையில் நேற்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். இன்று சனிக்கிழமை முதல் உயர்தர வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பிரதேச சபையின் முடிவுகளை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்ட தவிசாளர் விதிகளை மீறும் தனியார் கல்வி நிலையங்கள் உடனடியாக மூடப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.